ஒன்றும் பண்ண முடியாது. பிரியாணி ரைட்டாவா ஒன்றும் பண்ண முடியாதுங்கள. பீஸே இல்லை, ஓடி ஓடி அலைஞ்சதுக்கு. சுத்தமாக ஓனரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஓடு ஓடு நிற்காத, ஓடு ஓடு நிற்காத. வரைக்கும் காலில் வருவார். காலை ஆனாலும் கண்டுக்க மாட்டேன். நீங்கள் சாப்பாடு சப்ளை பண்ணி முடிகிற வரைக்கும் கால் பண்ணிகிட்டே இருப்பாரு. எப்படியும் ஒரு 15 தடவை பண்ணியிருப்பாரு நினைக்கிறேன். ஒரு கால் ஒரு ஆதரவு. இதில் என்ன ஒருன்னு வச்சுங்க, அந்த ஹாட் பாக்ஸை தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன். நடந்து நான் ஓடிக்கிட்டு தான் இருக்கேன் ஆல்ரெடி. ஏன்னா மறு சாப்பாடு வச்சாச்சு. அந்த சாப்பாடு தரத்துக்குள்ள நம்ம வந்து தந்தாகணும்ல. ஏற்கனவே வெயிட்டிங் லிஸ்ட்டில் அவங்க இருக்கவங்க இன்னொரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண சாப்பிடலாம். ஆனால் அவங்க சாப்பாடுலேயே கையை வைக்கல. இவங்களுக்கு சரி வந்துருமே அப்படின்ட்டு நான் வந்து சாப்பாடை வச்சுட்டேன். ஒரு 20 பேருக்கு சாப்பாடை வச்சுட்டேன். அந்த சாப்பாடுக்கு மறு சாப்பாடு வாங்க வருவாங்கள்ல, அதுவும் நீங்கள் பிரியாணியாக இருந்தால் கூட பிரியாணி முடிஞ்சு சார் அப்படின்னு ஒரே இதாக விட்டுலாம். ஒயிட் ரைஸ் இல்லைன்னா பிரச்சனை. பக்கத்துலேயே இதை வச்சுருக்கணும், வெஜ்ஜு வச்சுருக்கணும், நான்வெஜ் வச்சுருக்கணும், அந்தாண்ட இது வச்சுருக்கணும். வேறு எதுவே இல்லை. எக்ஸ்ட்ரா ஒரு ரைஸ் போட்டிருந்தாலும் பிரச்சனை இருந்திருக்காது. வெரைட்டி ரைஸ் போட்டிருந்தாலும் பிரச்சனை இருந்திருக்காது. என்ன சொல்கிறது? பிரியாணி தவறி கூட ஒரு பீஸ் போடுறாங்க. இல்லைண்ணா கிச்சனில் அது கூட ஒரு பீஸ் வந்துருக்காங்க. தெளிவாக இருப்பாங்க. அது உண்மை தான். ஏதாவது வெரைட்டி ரைஸ் வச்சுதாலும் இதில் தள்ளி விட்ருக்கலாம். எப்படியும் அது ஒரு 10 கிலோ குறைஞ்சி வைக்காமல் விட்டுருக்க மாட்டாங்க. பிரியாணி ஒரு ரைஸ், ஒரு ஒயிட் ரைஸ் வந்து ஒரு 40, எப்படியும் ஒரு 17 கிலோ 22 கிலோ போயிருக்கும் நீங்கள் பிரியாணி. ஒயிட் ரைஸு அந்த கறி கிரிலாம் நீ ஒரு 5 கிலோ வச்சுருந்தேன்னு வச்சுங்க, அந்த ஒயிட் ரைஸ் நான் பொறுமையாச்சும் போய் வாங்கிட்டு வந்துருக்கலாம். சுத்தமாக இல்லை. சாப்பிட்டு வந்தவன் ப்ரோ சாப்பாடு இருக்கா ப்ரோ அப்படின்னு ஒவ்வொருத்தனா பார்த்துட்டு போகிறான். பார்த்துட்டு வந்து உட்காந்துட்டு போகிறான். அது சொல்லிட்டேன், அக்கா இதுக்கு மேலே வைக்காதீங்க, இதுக்கு மேலே வச்சிங்கன்னா போயிட்டு வரது வண்டி வரதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் தெரியாது, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்லுங்கள் அந்த சார் சொல்லிட்டேன். உங்கள் ஓனர் ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு அந்த என்ன பிடிச்சி கேட்குறாரு. எனக்கு தெரியாதுங்க, என்கிட்ட வந்து சப்ளை தாங்க பண்ண சொன்னாங்க, 1 மணி நேரம் ஹெல்ப் தான் பண்ண சொன்னாங்க. அவங்க எத்தனை கேஜி போடுறாங்க, எத்தனை கேஜி எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கி ஒரு நாள் ஹெல்ப் வந்தால் நீங்கள் எதாக இருந்தாலும் பேசிக்கிங்க. சிவனேசன் நம்பர் கொடுத்து விட்டேன். ஓனர்கிட்ட பேசிங்க, சிவனேசன் நம்பர்கிட்ட கொடுத்து விட்டு, என்னப்பா சாப்பாடு வருதா இல்லையாப்பா சொல்லிட்டாங்க, அது வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சிவனேசன் ஃபோன் அடிச்சு சொல்கிறேன், நீனே போய் வாங்கிட்டு வந்துருப்பா, பக்கத்தில் தான்டா கடை, போடா போய் வாங்கிட்டு வந்துடுறான் அப்படிங்கிறாரு.